வணக்கம் guys, நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன் இந்த 5 டிராயிங் ட்ரிக்ஸும் உங்களோட டிராயிங் ஸ்கில்லை நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்கிரேட் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் பார்த்த வரைக்கும் இந்த 5 டிராயிங் ட்ரிக்ஸையும் எந்த கிரியேட்டர்ஸும் சொல்லி கொடுக்கல. அண்ட் நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன், இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச பிறகு உங்களோட டிராயிங் ஸ்கில் 25 to 30% அப்கிரேட் ஆகிருக்கிறத நீங்களே பார்க்க முடியும். ஓகே, கோலன்னு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரிக் நம்பர் 1, நோ எலக்ட்ரிக் இரேசர், நோ ப்ராப்ளம். இப்போ நிறைய பிகினர்ஸ் கிட்ட எலக்ட்ரிக் இரேசர் இருக்காது, எலக்ட்ரிக் இரேசர் வாங்குவதற்கு அவசியமும் இருக்காது. அதனால நம்ம எலக்ட்ரிக் இரேசர் யூஸ் பண்ணி வர அளவுக்குள்ள அந்த ஹைலைட்ஸை நம்ம வீட்டில் உள்ள எழுதாத பென், அதாவது ரீஃபில் காலியாக இருக்கும் தெரியுமா, அந்த பெண்ணை வச்சு எப்படி அச்சீவ் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ட்ரிக்கு. நான் பார்த்த வரைக்கும் எந்த கிரியேட்டர்ஸும் சொல்லாத ட்ரிக்கு இது. எஸ்பெஷலி பிகினர்ஸுக்கு நல்லா சூட் ஆகும். எலக்ட்ரிக் இரேசரில் மணியை வேஸ்ட் பண்ணாமல் பிகினிங்கில் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரிக் இரேசர் வாங்கி நம்ம ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நான் பண்ணுறோம்ல, எந்த இடத்துலனா ஹைலைட்ஸ் இருக்கோ, எஸ்பெஷலி இதை ஹேருக்கு யூஸ் பண்ணலாம். ஹேருக்கு யூஸ் பண்ணால் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எந்த இடத்துலனா ஹைலைட்ஸ் இருக்கோ அந்த இடத்துலனா நம்ம இந்த எழுதாத பெண்ணை வச்சு வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே நம்ம ஷேட் பண்ணோம்னா நமக்கு அந்த ஹைலைட்ஸு கொடுத்தது ரொம்ப கிளியராக தெரியும். நான் பண்ணுறோம்ல இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா நமக்கு ஹைலைட்ஸ்னால் நீட்டாக தெரியும். இந்த மாதிரி ஹைலைட்ஸை நம்ம எஸ்பெஷலி ஹேரு, மீசை, தாடி வரைகிறதுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணலாம். அங்கேனா நமக்கு பண்ணால் கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்க்க போகிற ட்ரிக், அதாவது செகண்ட் ட்ரிக் என்னென்னா அப் டு டவுன் ஷேடிங். இப்போ அப் டு டவுன் ஷேடிங்கில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதாவது அந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன் பேர் தான் அப் டு டவுன் ஷேடிங்னு. ஃபர்ஸ்ட் அந்த ப்ராப்ளம் என்னென்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ பிகினர்ஸ் அவுட்லைனாக வரைஞ்ச பிறகு ஷேட் பண்ணும்போது பிக்சரோட பாட்டம்லேருந்து ஷேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நானும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு பிக்சரோட பாட்டம்லேருந்து ஷேட் பண்ணி அப்படியே டாப்பில் முடிக்க வைப்பாங்க. அதாவது இப்போ ஷர்ட்டில் இருந்து ஷேட் பண்ண ஆரம்பித்து அப்படி ஐஸு அந்த மாதிரி ஹேரு அப்படின்னு முடிக்க வைப்பாங்க. இல்லைனா ஐயில் ஆரம்பித்து அப்படி பாட்டம்லேருந்து அப்படி கீழேருந்து மேலே போய் ஷேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது நம்ம அப்படி பண்ணுறதுனால நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா, இப்போ நம்ம கீழே ஷேட் பண்ணுவோம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மேலே ஷேட் பண்ணும்போது நம்மளோட கை, அதாவது இந்த பகுதி இருக்குல்ல, இந்த பகுதி நம்ம ஷேட் பண்ண மேலேயே பட்டு மெர்ஜ் ஆகி அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஷேட் பண்ணும்போது மெர்ஜ் ஆகி அந்த பிக்சரே ஸ்பாயில் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸ்பாயிலும் ஆகும், இதுதான் ஃபேக்ட்டு. ஸ்பாயில் ஆகும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது அப் டு டவுன். ஃபஸ்ட்டு ஹேர்லேருந்து ஆரம்பித்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலேருந்து கீழேன்னு வந்தால் நமக்கு அந்த ஷேடிங் ஸ்பாயில் ஆகாது, நம்ம ப்ளாம்பட்டு ஸ்பாயில் ஆகாது. நம்ம பிகினர்ஸு கீழே இருந்தால் ஷேட் பண்ணதுக்கு வசதியாக இருக்குன்னா நீங்கள் கீழேருந்து ஷேட் பண்ணிக்கிட்டே போகிறீங்க. அப்படியே மேலே போகும்போது நான் வைக்கிறோம்ல ஒரு பேப்பரு, இந்த மாதிரி ஒரு பேப்பரை வச்சு அதுக்கு மேலே ஷேட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா அவ்வளோவா ஸ்பாயில் ஆகாது. அடுத்து பார்க்க போகிற ட்ரிக் அதாவது தேர்டு ட்ரிக் யூஸிங் காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ். யூஸிங் காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ்னால் ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ்னால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ்னால் இப்போ இந்த கலர் வீல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கலர் வீலுக்கு ஆப்போசிட்டாக உள்ள கலர்ஸ் தான் காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ் சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு எல்லோவுக்கு ஆப்போசிட் பர்பிள் இருக்குது, ரெட்டுக்கு ஆப்போசிட் க்ரீன் இருக்குது, க்ரீனுக்கு ஆப்போசிட் ரெட் இருக்குது, ஆரஞ்சுக்கு ஆப்போசிட் ப்ளூ இருக்குது. இந்த மாதிரி ஆப்போசிட் உள்ள கலர்ஸை தான் நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ்னு சொல்லுவோம். இப்போது இதை யூஸ் பண்ணி உங்களோட டிராயிங்ஸ்களை எப்படி ஏற்றலாம்னா, இப்போ நீங்கள் கலர் பென்சில் வச்சு பண்ணுறீங்கன்னா கலர் பென்சிலில் டார்க்கான ஷேடுக்கு எடுத்தோடனே பிளாக்கை கொடுக்காம, அதாவது பிளாக்கை வச்சு பண்ணாமல் இந்த காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸை யூஸ் பண்ணி அந்த டார்க்கான ஷேடுக்கு நீங்கள் ஷேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு வாழைப்பழம் வளர்கிறீங்கன்னா அந்த வாழைப்பழத்தில் ஃபஸ்ட்டு டார்க்கான ஷேடில் இருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா பர்பிள், எல்லோவுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பர்பிள், ஆப்போசிட் கலர் பர்பிளை நீங்கள் அந்த டார்க்கு பிளாக்குக்கு பதிலாக பர்பிள் கலரை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் எல்லோ கலர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் வரும். இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸை யூஸ் பண்ணி நம்ம கலரிங் பண்ணும்போது நம்மளோட பிக்சர் நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்கிரேட் ஆகும். நாலாவது ட்ரிக் பார்த்தீங்கன்னா சூஸிங் பெஸ்ட் பென்சில். சூஸிங் பெஸ்ட் பென்சில்னால் நம்ம கம்பெனியை நான் சொல்லலை. இப்போ இந்த ட்ராயிங் பென்சிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா HB, 2B, 4B, 6B, 8B, 10B இந்த மாதிரி 6 பென்சில்ஸ் பேசிக்ஸாக கொடுப்பாங்க. இந்த மாதிரி கிரேடில்
நம்ம எப்படி எந்த இடத்துக்கு எந்த பென்சில் செலக்ட் பண்ணுறோம் இருக்கிறது தான் நம்ம சூஸிங் பெர்ஃபெக்ட் பென்சில்னு சொல்கிறோம். ரைட்டிங் இருக்கிற ஏரியாவில் HB 2B யூஸ் பண்ணலாம். மிட்டோன் இருக்கிற ஏரியாவில் 4B 6B யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் டார்க் டோன் இருக்கிற ஏரியாவில் 8B 10B யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பிக்சர் அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த எந்த இடத்துக்கு எந்த பென்சில் வேணும்னு நான் சொன்னதை வச்சு சூஸ் பண்ணி அதுபடி ஷேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டான ரிசல்ட் வரும். நான் சொல்கிற 5th ட்ரிக் என்னென்னா, இது ஒரு ட்ரிக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு டிப்னு வச்சுக்கலாம். அந்த டிப் என்னென்னா, ஒரு ப்ரூஸ்லி ஒரு ஃபேமஸான ஒரு கோட் இருக்குது. என்ன கோட்னா நான் ரீட் பண்ணுறேன். ஐ ஃபியர் நாட் த மேன் ஹூ ஹேஸ் ப்ராக்டிஸ் 10,000 kicks once, but I fear the man who has practiced one kick 10,000 times. அதாவது இதோட மீனிங் என்னென்னா, ஒரு ஆள் நிறைய ஸ்கில்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதோட அந்த ஆளே ஒரு ஸ்கில்லில் பெர்ஃபெக்டாக இருந்தான்னா அவன் தான் மோஸ்ட் டேஞ்சரஸ், அதாவது அவன் தான் ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிறாங்க. ஒரு ஆள் 10,000 ஸ்கில்ஸை ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு பதிலாக அந்த ஒரு ஸ்கில்ல அவன் பெர்ஃபெக்டாக இருந்தானா அவன் தான் இப்போ ஸ்ட்ராங்கு, ரொம்ப பவர்ஃபுல், அந்த 10,000 ஸ்கில்ஸை கற்றுக்கணும்னானே அப்படிங்கிறாரு நம்ம ப்ரூஸ்லி. இதை வந்து நம்ம டிராயிங்கில் எப்படி எடுத்துக்கிறோம்னா, பிகினர்ஸ் வந்து ஒரே நேரத்தில் நிறைய மெத்தட்ஸை கற்றுக்குவாங்க. எக்ஸாம்பிளுக்கு கிரிட் மெத்தட், ரோமிஸ் மெத்தட், பெர்ஸ்பெக்டிவ், அனாட்டமி அப்படி நிறைய மெத்தடை கொச்சன்னு கற்றுக்குவாங்க. அப்படி கற்றுக்கிறத விட இப்போ கிரிட் மெத்தட் எடுத்தீங்கன்னா, அந்த கிரிட் மெத்தடில் நீங்கள் பெர்ஃபெக்டாக ஆன அப்புறம் லூமிஸ் மெத்தட், பெர்ஸ்பெக்டிவ், அனாட்டமி அப்படின்னு தோன்ற மெத்தட், கலரிங், ஷேடிங் அப்படின்னு மாற்றி போனீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஷேடிங்கில் கிரிட் மெத்தட் கற்றுக்கிறீங்கன்னா கிரிட் மெத்தட்லேயே அடுத்து கலர்ஸ், அதாவது கலர் பென்சில் யூஸ் பண்ணி பெர்ஃபெக்டாக வரையிறதுக்கு அப்படின்னு கற்றுக்குவாங்க. அந்த கிரிட் மெத்தடை மட்டுமே நான் அந்த கற்றுக்கணும்னு நான் சொல்லலை. கிரிட் மெத்தடை மெயின் ஃபோக்கஸாக பண்ணிவிட்டு மற்ற இதில் பேசிக்ஸ் கற்றுக்கலாம் அப்படிங்கிறேன் நான். 1000 மெத்தடை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறத விட ஒரு மெத்தடில் பெஸ்ட்டாக இருக்கிறது எவ்வளவோ மேல் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஓகே, நான் அந்த சொன்ன 4 ட்ரிக் தான் சொல்லியிருக்கேன். கடைசியில் சொன்ன ஒரு டிப்ஸு, அந்த கடைசியில் உள்ள டிப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் இந்த சொன்ன 4 ட்ரிக்ஸும் அந்த 5th ட்ரிக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிராயிங் சம்மந்தமான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு ஷேரை போட்டுட்டு ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுட்டு போங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே 2 வீடியோ ஷோ ஆகும். அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.